ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மெமரி வச்சுங்க டீமஸ் லைவ்ல சீசன் 3ல எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஞாபகம் வந்துருச்சு. எங்க அப்பா ஒரு விறகு வெட்டி அவருடைய மகன்ற முறையில மரம் வெட்டதுல அவருக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரே மாதிரிங்கிறாங்க. எனக்கு என் அப்பாவுக்கு உதவி செய்யணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் கண்ணு மட்டும் ப்ளூவா இருக்குல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. இது அவங்க அம்மா வழியா இருக்கலாம். போயிருக்காரு. அம்மா உடம்பு கொதிக்குது. நீளமான முறுக்கி பொண்ணு மாதிரியே இருக்காரு. இதையும் ஊத்திக்கோங்க. இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்பா சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு. எங்க போயிட்டு இருக்காரு? மருந்து எடுக்கிறதுக்கு வந்து அப்போது வசதி விளையாண்டாரா? அன்னைக்கு நான் என் அம்மா அப்பா 2 பேரையும் இழந்துட்டேன். என்ன நேசிச்ச 2 பேரும் ஒரே நேரத்துல போயிட்டாங்க. 10 வயசுலயே நான் அன்னைக்கு அனாதி ஆயிட்டேன். என் வாழ்க்கையே அப்போ செதறி போயிடுச்சு. இல்ல, உண்மையை சொல்லணும்னா என் 11வது வயசுல தான் நான் எல்லாத்தையுமே எழுதேன். ஏன்னா எனக்கு ஒரு 2 பிறவி அண்ணன் இருந்தான். என் அண்ணனுடைய பேரு யூஹிச்சிரோ. அவரு எங்க? நல்லது பண்ணாக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. மத்தவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சா தாமதமானாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பலன் கிடைக்கும். இது அப்பாதான் சொன்னாரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உயிரை விட்டவங்க பேச்செல்லாம் நாம நம்பிக்கிட்டே இருக்க முடியாத. ஏன்னா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அவர் அம்மாவுக்கு உதவி செய்ய தானே போனாரு. ஆமா, அவர் அப்படி முடிக்கை கொண்டு வந்துட்டா மட்டும் அவங்க குணமாயிடுவாங்களா என்ன? அது முட்டாள்தனம். பேசக்கூடாது. அன்னைக்கு அந்த புயல் நேரத்துல அவர் மட்டும் வெளியே போகாம இருந்திருந்தா இன்னைக்கு நாம நம்ம அம்மாவை மட்டும்தான் இழந்திருப்போம். என்ன தேவையில்லாம இப்படி பேசுற? அமைதியா இருனா. நான் உனக்கு ஏதாவது என்னன்னு புரிய வைக்கிறேன். அதுவும் இல்லாம இப்படி சத்தம் போட்டு பேசாத. காட்டுகளுக்கு ஏதாவது வந்துட போதா? முயற்சியோட மூளை என்னன்னு தெரியுமா? எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன். நம்ம தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். கடந்த காலத்தை யாராலையும் மாத்த முடியாத. முயற்சியோட மூக்க எந்த அர்த்தமும் இல்லை. எங்க அண்ணன் எப்பயுமே கடினமா தான் பேசுவான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கட்டத்துல அப்படின்னா இவரே அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில நினைவுகள் மறந்து போச்சு. நானும் என் அண்ணனும் தனியா புழுங்கிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதே மாதிரி அவனுக்கு தைரியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் காலங்கள் மாறுச்சு. வசந்த காலம் வந்துச்சு. ஆனா நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேனா? நீ இன்னும் தண்ணி கொண்டு வரவே இல்லையா? அவர் ரொம்ப அழகா இருந்தா. அவளை பார்க்கும்போது இது ஒரு தேவதை பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு.
அங்கே பார்க்குற அவங்கள மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணு எங்க மாஸ்டருடைய மனைவி. ம். அவங்க எங்களை சந்திக்கிறதுக்காக தான் மலைக்கெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்திருக்காங்க. ஆனா அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள அவன் இங்க இருந்து திருப்பி அனுப்பிட்டான். அவங்களும் இங்க இருந்து போயிட்டாங்க. ஏன்டா? நம்புற மாதிரியா இருக்கு. நம்ம 2 பேரும் மாவீரர்கள் வம்சம்னு சொல்றாங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் பிரீத்ங்கிற கலையை பயன்படுத்தக்கூடிய மாவீர வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு அவங்க சொல்றாங்கல்லன்னா, அத பத்தி எனக்கு என்ன? சீக்கிரம் போய் அரிசியை கழுவ. ஆனா அப்ப நம்ம வாழ்வத்தையே கத்துக்கலாம். இந்த உலகத்துல டீமன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாலும் நம்ப முடியல. ஆனா நாம செய்யற இந்த வேலையை மக்களுக்கு உதவும்னா நல்லா இருக்கும்ல. டீமன்ஸால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம காப்பாத்தலாம். இது நம்ம 2 பேராலையும் முடியலாம். வீட்டில் நம்ம அம்மா அங்கே பண்ணுற மாதிரியே பண்ணுறோம். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால சரியா அரிசி கூட கழுவ முடியாது. நீ வாழ்வத்திலே பெரிய ஆளாவியா? தேவைக்கு இல்லாம பேசாத. இதுக்கு மேல இத பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. அம்மா அப்பா மாதிரி நீ ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்க. இது ரொம்ப தொல்லை பண்ற. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கியோ தெரியல. டீமோட போய் சண்டை போட போறியா? எனக்கு இந்த நீ விஷயம் அம்மா பிடிக்கல மாதிரி போல. வேலையை பத்தி சொல்லாம நாள் பூரா வேலை பார்த்துட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. நீ அப்பா எழுந்துருவோன்னு பயப்படுறான் போல. தேவையில்லாம வெளியே போனாரு பார். நான் அவரை எவ்வளவு தடுத்திருப்பேன். யாராவது என் பேச்ச கேட்டாங்களா? எத்தனை தடவை அம்மா கிட்ட ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். அடுத்தவங்களுக்கு யார் தெரியுமா உதவி செய்ய முடியும்? இயற்கையை தேர்ந்தெடுக்கிற ஒரு சில பேரால மட்டும்தான். நம்ம முன்னோர்கள் வேணா மாவீரர்களா இருக்கலாம். ஆனா நம்ம சின்ன பசங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நம்மளால என்ன செய்ய முடியும்னு நான் சொல்லட்டுமா? உன்னாலையும் என்னாலையும் ஒண்ணுதான் பண்ண முடியும். இது கேவலமான வாழ்க்கையை வந்து சாகிறதுதான். நமக்கு ஒண்ணுனா செய்யறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது இங்க. அந்த பொம்பளை அவ வேலைக்காக நம்மளை பயன்படுத்திப்பா. இது எல்லாமே அவ பண்ற சூழ்ச்சிதான். இனிமே இதை பத்தி நாம 2 பேரும் பேசவே கூடாது. புரியுதா? சீக்கிரமா போய் ராத்திரி சாப்பாட்டுக்கு வழியை பாரு. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்ல. எங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை வந்த அந்த நேரம் தவிர, அந்த நேரத்துல அந்த லேடி மேல எங்க அண்ணன் தண்ணியை ஊத்திட்டான். அவங்க அடிக்கடி இங்க வந்தாங்க. கண்டுக்கவே இல்லை. இந்த அக்கறைன்னு சொல்கிறதா? இவங்கள்ட்ட டீமன் வந்து என்ன பண்ணுவாங்க? அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்ல. வாட்டர் செம்ம கிளியராக இருக்குது. நிச்சயமாக என்ன வாய்டா அவன் வாய் வந்துச்சுடா டீமனு. இந்த இடத்துல 2 சின்ன பசங்க தான் இருக்காங்க. சரி பரவாயில்ல. தம்பி மேல அக்கறை தான். அப்புறம் அவன் கூட போயிருக்கலாமா? ரொம்ப சத்தம் போடும். நீங்க 2 பேரும் சின்ன பசங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? எப்படி பார்த்தாலும் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாகணும். அதனால உங்க 2 பேருக்கும் முக்தி கொடுத்துடுறேன். உங்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்காகவே நான் வந்திருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ எனக்கு சிகப்பு மட்டும்தான் தெரிஞ்சது. நான் பழி உணர்ச்சியில கொதிச்சுக்கிட்டு இருந்தேன். என் நாடி நரம்புல ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கோபத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சது.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இதான் அந்த ஞாபகம் இருக்கு. பயங்கரமான சத்தம் என்னால நம்ப முடியல. அப்படி ஒரு சத்தம் என் தொண்டையில இருந்து என்னுடைய வாயில இருந்தா வந்து அதுக்கப்புறம் அந்த டீமன் துடிக்கிறத நான் பார்த்தேன். ஆனா அநேகமா தலை உடைஞ்சதுக்கு அப்புறமும் அது சாகல போல இருக்க. அதனாலதான் அது துடிச்சது. அவங்க அம்மா ரத்தம் வேலை செய்யுது போல. எப்படி பண்ணான்னு தான் தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூரியன் உதிச்சுது. இந்த டேஞ்சரோக்கு அவேக்கன் அந்த ஆச்சு அந்த டீமன் மாதிரி சாப்பிட மாதிரி இருக்கும். காணாம போயிடுச்சு. ஆனா அதை பத்தி நான் பெருசா கவலைப்படல. மற்றவங்களுக்கு நல்லது பண்ணாட்டியும் அவன் தம்பியை பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது கற்று இருந்திருக்கலாம். நான் அவ்வளோ சுயநலமாக பண்ணுறான்னு நினச்சேன்னா பார்த்தா தம்பி மேலே தான் பாசம். போயிருக்கலாம் இருந்தாலும். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் தம்பியை காப்பாத்து. அவன் நல்லவன். அண்ணா நீ உயிரோட இருக்கியா அண்ணா? கடவுளே, எப்படியாவது என் தம்பியை மட்டும் காப்பாத்த. அவன் நல்லவன். அவன் என்ன மாதிரி இல்ல. தயவு செஞ்சு அவனை காப்பாத்த. இறந்துருவார் போல. என் தம்பி என்ன மாதிரி கிடைக்காத. அவனோட மனசு தங்கம் மாதிரி. அவன் உண்மையிலேயே அப்பாவி. அவன் அடுத்தவங்களுக்கு உதவி செய் ஆசைப்படுவான். ஆனா நான் அவனை தடுத்துக்கிட்டு இருக்க. எல்லா தப்பும் என்னோடது தான். அதுக்கான தண்டனை எனக்கு கிடைக்கணும். கடவுளே, மூச்சிரோல மூக்கான அர்த்தம். சிறந்த மாவீரன், அபரிவிதமான சக்தி, மிஸ் பிரீத்திங். இதேமாதிரி தான் அந்த டேஞ்சரோ காரணம். Shifting flow slash. Kuretsu. தோக்கிதா நீ என்ன பத்தி கவலைப்படாத. ஆகானிச காப்பாத்து. தோக்கிதோ ஆள்களை காப்பாத்து. சரி. இவன் என்ன பண்ணாலும் அவர் இன்னும் கெத்து காட்டினாங்கிறாரு. இவன் என்ன மனுஷன், எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். அசர மாட்டேங்கிறானே. இவன் கண்ண கூட நான் தாக்கிட்டனே. அப்ப கூட இவன் கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறான். புரிஞ்சிடுச்சு. இவனை கொன்னுடுவோன்னு பயமுறுத்தலாம். போடு வந்துட்டாரு. ஆடிட்டான். இவன் எப்படி தப்பிச்சு வெளியில வந்தான்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவன் அதுக்குள்ளேயே துடி துடிச்சு செத்துருவான்னு நினைச்சு அவனை அங்க விட்டுட்டு இங்க வந்த. இவனை லேசா எடை போட்டுட்டேன். நான் தேவையில்லாம என்னுடைய முழு கவனத்தையும் இந்த இடத்து மேல செலுத்திட்டேன். அதனாலதான் அதுக்கு அவரு ஒரு காரணம் இல்ல. வெறுப்பேத்தியே இங்க இருக்க வச்சிட்டாரு. என்ன புதுசா இருக்கு. லார்ட் மூசான் என்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி காதுல தோடு போட்டு இருக்கிற பையன் மேலதான கவனம் அதிகமா இருக்கணும். அத நான் ஒத்துக்கிறேன். அதனால இந்த பையன் எந்த வித அதே மாதிரி இவருங்கிறாரு. இந்நேரத்துக்கு இவனுடைய உடம்பு கருத்து மறுத்து போய் செத்து போயிருக்கணுமே. ரெண்டு ரத்தம் இருக்குதுடா இந்த பையன். காயப்படுத்துற அளவுக்கு இவன் கிட்ட எப்படி காயப்பட்டு வந்தது? ஐயோ Octopus face gun.
ஐயோ, காணாம போயிட்டாரு எங்கன்னே தெரியல. வெட்ட முடியாது. இந்த ஆக்டோபஸ் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குல்ல. இதை யாராலையும் வெட்டவே முடியாது. இந்த வால் வெட்டல இது. இவர் பாரியா அப்பயும் என்ன கலவரம் போயினுக்கு. ஐயோ. வாழ கூர்மையாக்கிட்டு இருக்கான். யார் இவன்? இவனுக்கு சுயநினைவு இருக்கா இல்லையா? இருந்தாலும் சுவாரஸ்யமா இருக்கு. இருக்கட்டும், இவனை நான் அப்புறமா கவனிக்கிறேன். முதல்ல இந்த ஆஷிராவுடைய கணக்கை நான் முடிச்சிடுறேன். ரொம்ப விளையாடியாச்சு, அதனால இந்த விளையாட்டுக்கு நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். எனக்கு ஜெஸ்டா காவான்னு நினைச்சேன். அதே மாதிரி நீ இந்த வாழ எனக்காக தானே உருவா. இவர் வால் குத்து இருக்க. ரொம்ப நன்றி காணாமுரி. அவர் செஞ்சது போல. நன்றில ஒண்ணு தேவையில்ல. என்கிட்ட எப்படி வாழை செய்ய சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாழை நான் செஞ்சிருக்கேன். அதுதான் வெட்டி இருக்குல்ல. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் அவர் வச்சு இந்த வெட்டல. இந்த வாழை டெட்சுடியோ தான் பண்ணாரு. இதய நோயால அவர் இறந்து போயிட்டாரு. வாழை மாத்துறதுல பிரயோஜனம் இல்லை. அதை பயன்படுத்துற கைகள்ல திறமை இருக்கணும். அவர் கேட்ட கலர்லயே இருக்கு. பிடி பிரமாதமா இருக்க. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குப்பா. உன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத யாரால புரிஞ்சுக்க முடியும்? ஏன் மத்த எந்த வேலைக்கும் உன்கிட்ட நேரமே இல்லை. எப்படி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ முன்னேறிக்கிட்டே போற. நீ எப்பவும் ஒரு பதட்டத்திலேயே இருக்க. ஏன்னா உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. உன் உடல் ஆரோக்கியம் கெடுற அளவுக்கு நீ கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்க. உன்னை பத்தின இத்தனை விஷயங்களை யார் புரிஞ்சுப்பாங்க? நீ பயன்படுத்தின அந்த வாள்களை எல்லாம் நான் பார்க்கும் போதெல்லாம் என்னோட கண்கள் கலங்கிடுது. என்னால ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க முடியாது. அதுக்காக மரணத்தை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்லை. ஸ்பீடு பத்தி தாங்கல போல. ஆனா உண்மையை சொல்லணும்னா உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. டெட்சுயிடோ, மன்னிச்சிருங்க. என்ன நினைச்சு கவலைப்பட்டீங்க. ஆனா நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். வெட்டமும் பாதித்த மாதிரி தெரியல. என்னுடைய வேகம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா என் வாசுடைய வேகத்துக்கு இப்பதான் சாருக்கு வாய்ஸ் நல்லா வருது. அவ்வளவு திமிரா என்ன சொன்ன? நீ உன் சுயநினைவையை இழந்துட்டேன்னு நினைக்கிற. 11 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கல. எப்பயா வெட்டுறாரு? நீ எவ்வளவுதான் கேவலமா கிட்டே போகல. இன்னைக்கு உன் சாவு பணக்குள்ள போற மாதிரி தெரிஞ்சானே வெட்டிடுறாரு. சினிமால வர மாதிரி நல்ல வசனமா பேசுறேன். மோச்சிரோ, உங்ககிட்ட நான் அன்பாவே நடந்துக்கல. அதுக்காக என்ன மன்னிச்சிட்ட. எனக்குள்ள அடுத்தவங்களுக்கான நல்லது செய்யணுன்ற எண்ணமே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் இருக்கணும்னா அதுக்கு அவங்கள அந்த இயற்கையை தேர்ந்தெடுத்திருக்கணும். ஆனா அவன் அப்படித்தான் அடிப்படையில. ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் சரி, ஒரு கஷ்டம்னு வந்துட்டா எல்லாரும் தனியா நின்னுதான் போராடணும். தனியா நின்னுதான் எல்லாமே செய்யணும். அந்த சூழ்நிலையில அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன். மூச்சிரோ, நீ சுத்தமா என்ன மாதிரி கிடையாது. உன்னை பத்தி யோசிக்காம அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிற. உங்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தியை பெற முடியும். ஏன்னா நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர். இன்னைக்கு எபிசோடு மாசுங்க, செம்மையா இருந்தது. எனக்கு மிஸ்டாஷிரா பார்க்குறப்போ தனுஷ் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொடி படம், அந்த படம் ஞாபகம் வந்துச்சு. அதில் வந்து அப்படிதான் அண்ணன் இறந்ததும் தம்பிக்கும் அந்த பிஹேவியர் வந்துடும். அது சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. இந்த மாதிரி இறந்தால் வந்து ரெட்டப்பிரியாக வாழ்ந்தவங்க வந்து அவங்களுடைய அந்த உடல் பாவனை, பேச்சு, நடவடிக்கை எல்லாமே அதேமாதிரி மாறும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ அண்ணனோட பிஹேவியர், அந்த பேச்சு, அந்த குரல் அப்படியே இப்போ தம்பிக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி இல்லை, வேறு மாதிரி தான் இருந்திருக்காரு. ரொம்ப கைண்டட் பர்சன், ரொம்ப அப்படி இருந்திருக்காரு. பட் இப்போ பார்க்கறதுக்கு அவங்க அண்ணனோட பிஹேவியரும் இருக்குது, அவரோட பிஹேவியர் ரெண்டும் கலந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கார். ரெண்டாக இருக்காருன்னு தான் சொல்லணும். செம்மையாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட தேஞ்சிர மாதிரியே தான்.
அதே மாதிரி தான் அவருக்கு அவேக்கன் ஆச்சு. அவங்க அண்ணனுக்கு ஒன்றுன்றப்போ வேற உருவமாக மாறி இருக்கார். மேபி அவங்க அம்மா டிஎன்ஏ அப்பா டிஎன்ஏ ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒன்று அவருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அது அவங்க அம்மா கண்ணு காட்டவே இல்லை. மேபி அவங்க அம்மா மிஸ்ட் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அதுதான் இவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வேறு லெவலுங்க, செம்மையாக இருந்தது. ரொம்ப எமோஷனாகவும் இருந்தது. முக்கியமாக அவங்க அண்ணன் வந்து அப்படி தான் இருக்கு. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு வேளை சுயநலமாக யோசிக்கிறானே, இவனையும் அமிச்சிட்டா நான் தனியாக வாழணுமேனு அப்படின்னு நினைக்கிறானா, இல்லை அவன் சொல்கிற மாதிரி பயந்தாங்கொலியாக இருந்து அங்கே போயிட்டு இறந்துருவான்னு பயப்படுறானா, அப்படி தான் நானும் நினச்சேன். பட் அந்த டீமன் வந்து தடுக்கிறப்போ குறுக்க வந்தான் பாருங்க, டோட்டலாக எல்லாமே போயிடுச்சு. அவன் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வில் இருந்திருக்கான், கேரில் இருந்திருக்கான். அப்பா அவன் போயிட்டான், நீ ஒருத்தந்தாண்டா இருக்க, ஒன்றும் இழக்க விரும்பலைன்றது தான் அவ்வளோ கேர் பண்ணியிருக்காரு. அவர் உயிரை பற்றி அவர் கவலையே படல, அவன் உயிரோடு இருக்கணுன்றதுக்காக பண்ணாருன்றது பயங்கர எமோஷனல். இல்லை அண்ணனும் வந்து நினச்சதும் தப்பு கிடையாது தானே, அது பாசத்தில் தான் சொல்லியிருக்காரு. கண்ணு முன்னாடியே நல்லது செஞ்சு 2 பேருக்கு என்ன ஆச்சுங்கிறதையும் அவர் பார்க்குறாருன்னும் போது அந்த மாற்றம் வரதானே செய்யும். அதுவும் இல்லாமல் இப்போ மொய்ஜில் கூட அந்த வாய்ஸில் வந்துச்சு, அவர் வந்து பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே எனக்கு தோணுச்சு, பயப்படுறவர் இப்போ நான் வந்து ஒருத்தனை வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி சொன்னால் நான் என் தம்பியும் பார்த்துப்பேன், நானும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இவனுக்கு அது தேவையில்லைன்னு ஒன்று இருக்கலாம். பயப்படுற அவரே அவனையும் செய்ய விடாமல் இவரும் பயந்துட்டு இருந்தா நாளைக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு அந்த சீன் நான் வந்து சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு. கடைசியில் அதே மாதிரி தான் ஆச்சு. பட் இப்போ மட்டும் இழப்பு இல்லையா, இல்லை இப்பயும் அதே இழப்பு தான். தம்பி அதை பார்க்கவும் செஞ்சுட்டான், அதுவும் கஷ்டமான விஷயம் தான். அதுக்கு அட்லீஸ்ட் அவங்க கூட போயிட்டு என்ன கற்றுட்டு இருந்தால் கூட தன்னை காத்து இருந்திருக்கலாம். இப்போ இவர் எப்படி வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறாரோ அதே தம்பி விஷயத்துலையும் பண்ண மாதிரி ஆயிடுச்சுல்ல. இப்போ உங்கள் தம்பிக்கும் நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்தா இப்போ அது நல்லபடியாக இருந்திருக்குமே, 2 பேருமே ஒன்றா இருந்திருப்பாங்களே. மேபி அவங்க அப்பா அம்மா 2 பேருமே டீமன் ஸ்லேயராக இருந்திருக்கலாம், ஐஸ்வர்யாவாக இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து குருவே அவங்க ஒய்ஃபை அனுப்பிச்சு ஆஃபர் கொடுத்துட்டே இருக்காங்க, வந்துருங்கன்னு அத்தனை முறை அனுப்பிச்சியும் இவன் அது பிடிவாதமாக இருந்ததுனால அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது, இவர் எப்படா இவ்வளோ சின்ன வயசில் இவர் எப்படி ஆஷ்ரானான்ற அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. பார்த்தா இவரும் அதே தான், அவேக்கன் ஆகியிருக்காரு. பயங்கரமான ஒரு மிருகம் இவருக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்குன்றது தான். ஸோ அதான் இவ்வளோ சீக்கிரம் ஆக்கியிருக்கு. அதனால நம்ம டேஞ்சருக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவனும் நினச்சா பண்ண முடியும், ஆனால் பையன் விளையாட்டாகிறான், இது எதுவுமே எங்கே விளையாட்டு இப்போவே அவன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணுறான். பட் அது இல்லாமல் அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஒன்றும் தேடலை, அதுக்கு பதில் கிடைக்கல. அவனா சண்டை போட தான் ஒன்று அவனுக்கு இருந்து வருது. ஸோ இல்லை அவன் வந்து தன்னை அறியலை அப்படின்ற, தன்னை பற்றி அவன் வந்து இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை. அவன் வந்து முழுக்க நெசுக்கோவை காப்பாற்றணும், அவளை ஃபோக்கஸ் பண்ணணும், மற்றவளை காப்பாற்றணும், அதுதான் இருக்கானே தவிர நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கோம், நம்ம இந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோன்ற அந்த நினைப்பு அவனுக்குலாம் இல்லை. இப்போ இவங்களுக்குலாம் இருக்கு இல்லையா, நம்ம இப்படி ஆகிட்டு இருக்கோம், நம்ம என்னால் இது பண்ண முடியும், நம்மளுக்கு இவ்வளோ பவர் இருக்குது, இந்த ஏதாவது ஒன்று இருக்குது. அவன் அதை பற்றிலாம் திங்கிங்கே போகல, தன்னை பற்றி அவன் யோசிக்கல. யாரும் சொல்லவும் இல்லை. அவர் மிஸ்டர் கூட சின்ன வயசு சன் பிரீத்திங் இருக்கானா ஏதோ ஒன்று நான்லாம் அவர் சொன்னார். அட்லீஸ்ட் அதுவாக ஏதோ தெரிஞ்சிருக்கு அவருக்கு. பட் நம்ம டேஞ்சருக்கு அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. ஆனாங்க விஷுவல்லாம் செம்மையாக இருந்தது. எனக்கு அந்த ரெயின் சீன்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. எவ்வளோ டீட்டெயிலிங்காக அந்த ட்ராப்பில் வந்து அவ்வளோ கிளியராக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஆமாம், அந்த வாட்டர் கூட தண்ணி மொண்டு குடிக்கிறப்போ அவ்வளோ எவ்வளோ கிராஃபிக்ஸுங்க அது அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு. அண்ட் இங்கே நடப்பில் வரப்போ அதே கதறால் தான் இன்னுமா அந்த கத்தி செய்கிறவரை கதரை ஒட்டுனுங்கிறாரு. அவனை பாய்வை போட்டு இவன் என்னடா அதாவது அடித்து அந்த ஆட்டோ பஸ் வந்து பறந்து போய் விழுந்தா திரும்ப கல் தேய்ச்சிக்கிட்டே இவன் யாரா மனுஷனா என்னடா இவன் அதுவே புலம்புது. சரி நான் இவனை அப்புறம் பார்த்துருந்தா ஒன்று அவங்ககிட்ட வரல, இப்போதைக்கு நான் மோதிக்கிறேன் விட நான் வரலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய். ஆனால் அவர் இருந்த வரைக்கும் நல்லா டிஸ்ட்ராக்ட் ஆனார். அவர் எப்படின்னா இப்போ நம்மள வந்து ஒரு விஷயம் எடுத்தால் முடிக்கலன்னா நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி போல அது முடிக்காம நான் நவர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு. அதாவது இவங்க போன எபிசோட்லேயே டவுட் கேட்டாங்க, இது வாட்டரில் கவர் பண்ணியிருக்கு, அவர்னாலே கத்தி வச்சு வெட்டமில்ல ஒன்றும் பண்ண முடியல. பட் இந்த சின்ன பையன் எப்படா மூச்சு காற்று உள்ளே சேர்த்துனா அது எப்படி சாத்தியன்றப்போ மேபி இந்த இடத்துல அவன் கவனம் சேர்த்துட்டே இருக்கான். அந்த டைமுக்கு ஏதாவது ஒரு சின்ன கேப் எதனா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதில் மூச்சு காற்று விட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி இல்லை எங்களுக்கு தோணுது. இவங்க அந்த லாஜிக் கேட்டுனே இருந்தாங்க. அப்புறம் மிஸ்டர் ஆசிரோட அந்த ஃபைட்லாம் செம்மையாக இருந்தது. எனக்கு அந்த பானை அவன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த வாய்ஸ் அந்த மாலேஷன் வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இப்போ அவன் வந்து இல்லைன்னா கூட யாரும் செத்துட்டா கூட அந்த வாய்ஸ்லாம் மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக டப்பிங் கொடுத்துருந்தேன். வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அதான் சொன்னேன், அவனுக்கு டப்பிங் பண்ணுறதே கஷ்டம். கண்ணை பார்த்து பேசணும், அந்த ஸ்லாங்கு ஒரு மாதிரி ஒரு கொலன்னு பேசணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கன்றது இது நல்லா. இது மாதிரி ஒரு பழைய ஆக்டர் ஒருத்தர் இருப்பார், 70s 80s ஆக்டர் ஒருத்தர், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் இந்த மாதிரி இழுத்து மாதிரி தான் பேசுவார். ஞாபகம் இல்லை யாருன்னு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி